யவீரனுடைய வீட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டும், யவீரனுடைய இருதயத்தில் பிரவேசிக்க வேண்டும். அவநம்பிக்கையோடு கூட, பயத்தோடு கூட, அவிசுவாசத்தோடு கூட, இனி எல்லாம் முடிந்து விட்டது, இனி இந்த காரியம் உயிர் பெறாது, இந்த காரியம் எழும்பாது, இந்த காரியம் நடக்காது, இட் இஸ் டெட் அண்ட் பரீட் பண்றாங்க, நகைக்கிறாங்க. அவர்களை எல்லாம் வெளியே அனுப்பிட்டாரு. ஒரு சிலர் மாத்திரம் அவர் உள்ள கொண்டு போறாரு. இது ஒரு ப்ராஃபெட்டிக் ஆக்ட், இது ஒரு தீர்க்க தரிசன செயலா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்க வேண்டுமானால், கர்த்தரால் வரக்கூடிய மிராக்கிள்ஸ் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், சில காரியங்களை நாம் அகற்ற வேண்டும். இந்த ஒரு சங்கீதம், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காரக்கூடாது. பரியாசக்காரரை வெளியே விட்டார் ஆண்டவர். நகைக்கிறவங்களை உள்ள கொண்டு வராதீங்க. அவர்கள் அற்புதத்திற்கு, ஆசீர்வாதத்திற்கு, கர்த்தரால் வரக்கூடிய அதிசயத்திற்கு தடையாக இருப்பார்கள். நம்பர் உங்களுடைய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணுமா? உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு உயிர் மீட்சி வரணுமா? ஒரு ரிவைவல் வரணுமா? உங்களுக்குள்ளே பரிகாசம் இருக்கக்கூடாது. இயேசுவானவர் யாரை வெளியே அகற்றினார்? அவரை பார்த்து நகைத்தவர்களை. இன்றைக்கும் அநேகர் வலைதளங்களிலே, சமூக ஊடகங்களிலே, காணொளிகளிலே பரியாசம் பண்ணுகிற ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது. ஒருவேளை தவறுகளை, குற்றங்களை ஒருவேளை சுட்டி காட்டுவது ஒருவேளை சரியாக இருக்கலாம். ஆனால் பயிர்களை சில ஊழியத்தை பரிகாச வார்த்தைகளினாலே, கேலி கிண்டலாலே பேசுவது, பிரியமானவர்களே, அது பரியாசக்காரர்கள் தண்டனைக்கு ஆயத்தமா இருக்கிறார்கள். வேற மிக தெளிவாக சொல்கிறது. வாழ்க்கையிலே they want to see Jesus. இயேசு உங்களுடைய வீட்டுக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால், உங்களுடைய இருதயத்தில் பிரவேசித்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமானால், பரிகாச விலகி இருக்கட்டும். If you don't believe, you cannot partake in the blessing. Hallelujah, hallelujah. அகற்ற வேண்டியது அவிசுவாசம், அகற்ற வேண்டியது பரியாசம். மூன்றாவது பயம். பயப்படாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் கராக. மிக முக்கியமாய் இருமனம் அல்லது சந்தேகம். யாக்கோபு 1:8 வாசிக்கிறோம், இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். விசுவாசம் முழுமையா நம்புறதில்லை. இது இருமனன்றது ஒரு நாள் விசுவாசிக்கிறது, ஒரு நாள் விசுவாசிக்க, ஒரு நாள் இருமனம் உள்ள மக்களால எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, அப்படியானால் அங்கே சிலரை கர்த்தர் வெளியே அனுப்பினார், சிலரை மாத்திரம் உள்ளே கொண்டு போனார். எவரை பார்த்து சொன்னார்? பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாயிரு. நாம் கற்று கர்த்தர் உன்னுடைய இருதயத்திலே பிரவேசித்து உடைய வாழ்க்கையில ஒளியை கொண்டு வர வேண்டுமானால், அந்த ஒளி அந்த மகளை விழித்தல செய்தது, உயிரோடு எழும்ப செய்தது. தலிதா குமி என்று சொல்லி அந்த மகளை எழுப்பினார். But before Jesus could do that miracle, உங்க இருதயத்தில் இயேசுவானவர் வந்து ஆட்கொள்ள வேண்டுமானால், பயத்தை வெளியே அனுப்புங்க, அவிசுவாசத்தை வெளியே அனுப்புங்க, பரியாசத்தை வெளியே அனுப்புங்க. இனி இருமனம் இருக்க வேண்டாம். பிரியமானவர்களே, ஏற்ற காரியங்களை நீங்கள் விளக்கும் பொழுது இயேசு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசித்து உயிரற்ற, ஜீவனற்ற, மரித்து போன, அது மகளா இருக்கலாம், மகனா இருக்கலாம், வேறு எந்த காரியமாக இருக்கலாம், கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பார். பிரியமானவர்களே, அதற்காகத்தான் அவர் உங்கள் வாழ்க்கையிலே இருதயத்தில் பிரவேசிக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே,